ஆயிரம் மக்களை நீங்கள் வந்திருக்குது நிஞ்சா கேமிங். ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் எபிக் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம் முதல் முறையாக. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி ஆலில் தட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே என்ட்ராச்சு. ப்ளே எக்ஸ்ட்ரீம் லெட்ஸ் கோ. ஓகே கொஞ்சம் சவுண்ட் லைட்டாக குறைச்சிக்கலாம். ஓகே வாங்க. ஸ்கிப் இன்ட்ரடக்ஷன். இந்த இன்ட்ரடக்ஷன் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ டுட்டோரியலெல்லாம் முடிச்சாச்சு, டோன்ட் வெரி. ஸோ நான் எப்படி இவ்வளோ காசு ஏர்ன் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், அதாவது டெலிகிராம் சேனலில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சீக்ரெட்டாக சொல்கிறேன். ஸோ ஓகே இப்போ நம்ம ஈவன் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம புல் வச்சுப்போம். ஓகே ஏன்னா வந்துட்டு நான் வெளிச்சத்தில் உட்காந்துருக்கேன். அதனால் இப்போ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வேலையாக ஈவன் உள்ளுக்கு ட்ராப் பண்ணணும். அதுக்கு பாக்ஸ் ஆஃப் டிப்பர்ஸ் இங்கே வச்ச வேண்டும். இங்கே வச்சுட்டிங்களா? இப்போ கீழே போய்ட்டு பாகி 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 கலகலைக்குது சாமி, பாகி 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 முத்தலக்கு சாமி அப்படின்னு புது பாட்டு வந்திருக்கு. ராயன் அப்படின்னு சொல்லிட்டு யார் பார்த்தீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இன்னும் பார்க்கல அது. ஓகே சரி அதை விட்டுட்டு நம்ம ஈவன் அண்ணன் அடிக்கிற வேலையை பார்ப்போம். ஏன்னா ஈவன் அண்ணன் அடிக்கவே இல்லை. எங்கே ஈவன் அண்ணன்? என் பல்லு உடஞ்ச கிளவி எங்கே இருக்கா? 1 2 3 இப்போ வரணும் ஈவன் அண்ணன். வரலன்னு சொல்லிட்டேன், நான் கோமாயிருவேன். ஓகே ஈவன் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா வெடித்து செத்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம மாஸ்க் பீஸ் இருக்குல்ல, மாஸ்க் பீஸ் எடுத்துட்டு நேராக போகணும். நேராக நம்ம பங்கரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா எபிக் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம போடியமில் மாஸ்க் வந்துட்டு போடியமில் வச்சுட்டு ரீசார்ஜ் பண்ண விடணும் மாஸ்க்கை. ஓகே ஸோ அந்த பீஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஒட்டுது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பவர் இருக்கும். பிள்ளைங்கெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் மாஸ்க் போடுறதே பியூட்டிஃபுல்லாகவே இருக்காது, யாரும் ஒருத்தர் முகமும் பார்த்ததே இல்லை, இந்த மாஸ்க் போட்டிருந்தா வந்துட்டு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்க் போட்டாச்சு. கொஞ்சம் சத்தமாக இருந்துச்சு, அதெல்லாம் குறைச்சிட்டேன். ஸோ நம்ம வாங்க நேரம் அந்த இது இருக்குல்ல, இந்த டனலுக்குள்ளே போயிடலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்ணு தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ வந்துட்டோம். ட்ராப் டோர் தோண்டு ஈவன் எப்படின்னா எழுந்திருப்பா, ஆனால் கவலைப்பட தேவையில்லை. நம்ம அந்த கிட் இருக்கும்ல, அதை கூட்டு வந்துடலாம். மூச்சு வாங்குது அதிகமாக. போட்டோம் கோ. சரி நம்ம போய்ப்போம். ஓ மை காட். ஓகே போமா போ. ஓகே ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் 3830 போட்டு போகணும் வெளியே. ஸோ ஒவ்வொருத்துக்கு வேறு மாதிரி கோடு வரும், பார்த்துருங்க. ஸோ என்ன கோடு? இதுதான் அந்த கோடு விவர்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கவுத்து வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்திரிஸ் மேன் ஒருத்தர் இருப்பார் வெளியே, அவர்கிட்ட போய் பாருங்கடா ப்ளீப்பா. ஓகே விச வாங்க நம்ம போகலாம். ப்ளீப்பா கவுத்து வந்துட்டே போயிட்டா ஓடி. சரி ஓகே நம்ம போயிட்டு இந்த மிஸ்திரிஸ் மேன் கிட்ட பேசலாம்.
Before continuing, make sure van is inside the school and driving none is not going to drive again. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டர் பிலிப்பா வந்துட்டு நம்ம சாவடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு அந்த ஒரு பெல் இருக்கும், அதை வெட்டிடணும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் விட்டு வெளியே போவோம். ஸோ நம்ம ஸ்கூல் விட்டு வெளியே போயிருந்தாங்க. ரொம்ப நாய்ஸாக இருக்குது. ஸோ சாரி அதுக்காக வந்துட்டு. எதுக்காகனா அது கீழே ஒர்க்கு நடந்துருக்கு, அதனால தான். ஸோ ஓகே, ஸோ வாங்க நம்ம நேராக இங்கே போயிடலாம். ஓகே, கவுத்து வந்தாச்சு, கிராஜ் கவு. நமக்கு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது கரண்ட்டு போடணுங்க. கரண்ட்டு போட்டுட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். ஸோ அங்கே வந்துட்டு அப்படியே ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லாக்கர் கோடு வேணும். ஸோ அதனால் நம்ம லாக்கர் கோடு இருக்குது அப்படின்னா லாக்கர் கோடு கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். அப்படிங்க இல்லைன்னா வேறு இடத்துல இருக்கணும். இது ஸ்மால் கேபிள் லாக்கர் கோடு கொடுங்க. லாக்கர் கோடு இல்லை, இதில் இல்லை ரேடியோ. சரி, நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாக்கர் கோடு எங்கேருந்து பார்க்கலாம். ஓகே, நான் லாக்கர் கோடை தேடிட்டு வரேன். ஸோ லாக்கர் கோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் நம்பரா? சரி, இப்படிக்கா குஷி நம்ம போயிட்டு அந்த சிஸ்டர் பிலிப்பா இருக்கால அவருக்கு கால் பண்ணிடலாம். சரி, கூப்பிட்ருவோம். ஓகே, லவுண்ட்ரி காரு வந்துருக்கு. லவுண்ட்ரி கார் வந்துட்டுருக்கு. நம்ம அது வரைக்கும் என்ன பண்ணுவோம், லாக்கர் கோடை தேடுவோம். இங்கே எங்கேயோ இருக்கும் லாக்கர் கோடு. கமான், இங்கே இல்லைன்னா உள்ளுக்கு தான் இருக்கணும். இதுக்குள்ளே தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. இதுக்குள்ளே தான் இருந்தே ஆகணும். இதுக்குள்ளே ட்ராவரில் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கணும். உண்மைக்கே வாடா நீங்கள் போங்கடா டே. என்ன கைஸ் இது, போங்க கைஸ், கடுப்பத்துறாங்க. இருங்க விவஸ் தேடுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லாக்கர் கோடு வந்துட்டு இங்கே இருக்குது. சரி, நம்ம இதை எடுத்துகிட்டு போய் கீழே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு லாக்கர் கோடு இடத்துக்கு வந்துருக்கோம். ஸோ லாக்கர் கோடு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நேராக கீழே போய்ட்டு இந்த லாக்கர் கோடை யூஸ் பண்ணணும். வாங்க போய் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கீழே வந்துச்சு, இதை வெட்டி விட்டுடலாம். அடுத்த வேலையை நம்ம போய்ட்டு அந்த பிலிப்பாவுக்கு கால் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னாக்கா பிலிப்பா ரூம் கிட்டே வந்துட்டுருக்கோம். சரி, இந்த கோடை எடுத்துகிட்டு கால் பண்ணிகிட்டே இருந்தால் வந்துடுவா. 1 தடவை சரி கால் பண்ணிகிட்டே இருப்போம், அவள் வரான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு ஒழிஞ்சிக்கலாம். ஸோ பிலிப்பா வந்துட்டு வருவா. ஸோ ஈவனன் பற்றி கவலையில் அவள் உள்ளக்கே சுற்றிட்டு இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா பிலிப்பா வந்துட்டா. நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஈவனன் ரூமில் ஒரு குச்சி இருக்கும்ல, அதில் வந்துட்டு நம்ம வேக வைக்கணும். அதாவது இப்படி எடுத்து இப்படி போட்டு கையில் எடுத்துகிட்டு நம்ம நேராக அதாவது சிஸ்டர் பிலிப்பாவை நோக்கி போகணும். அவளை நம்ம இந்த தீயை வச்சு தான் கொலை பண்ண போகிறோம். ஸோ சிஸ்டர் பிலிப்பா இதா சாவு. ஐயோ, வந்து ஏறி வா. ஐயோ, எரியல வியூஸ். சரி, வாங்க மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஸோ பிலிப்பா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் சிஸ்டர் பிலிப்பா வந்துட்டா. அதனால நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவள் தூங்குற கொரட்டை சத்தம் கேட்டோடனே போய் அட்டாக் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னாக்கா பிலிப்பா தூங்கிட்டா. நம்ம போயிட்டு நேராக இந்த வத்திப்பட்டி எடுத்து வந்து கொளுத்திடலாம். ஸோ வத்திப்பட்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையில் இருக்குது. நம்ம மெதுவாக போகணும், இல்லை வேகமாக போகணும். இல்லாட்டி இந்த வத்திப்பட்டி பார்த்தீங்கன்னாக்கா அணைஞ்சியே போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு போயிட்டு சிஸ்டர் பிலிப்பா இருக்கால அவள் கொளுத்தி விட்டுலாம். எங்கே காணும் இந்த கேளுங்கடா. என்ன சாவடிக்க முடியல, டிஸ்டிங் லேபர் வச்சு சாவடிக்கணுமா? அவ்வளோதான், சிஸ்டர் பிலிப்பா கதை காலி. அவ்வளோதான் வியூவர்ஸ், அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம போயிட்டு அந்த மிஸ்டரிஸ் மேன் இருக்கால அவரை போய் மீட் பண்ணலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். ஓகேப்பா, அவர் பின்னலுக்கு அது அன்லாக் பண்ணிட்டாரு. நம்ம போகலாம் வாங்க. இப்போ வாங்க பேசலாம். அவர் சொல்கிறாரு, நீ ரொம்ப நாள் ஆச்சு, நீ எல்லா சேலஞ்சையும் முடிச்சு இப்போ தான் வந்திருக்க, நீ ரொம்ப வந்துட்டு அதாவது ரெடியாக இருக்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அடுத்தது இதான் உன்னோட
கடமை. நீ வந்துட்டு லவுண்ட்ரியில் இருக்கிற பசங்களை எல்லாரையும் பார்ப்பணும், ரெடியாக இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போ, அந்த ஒரு பையனுக்கு மட்டும்தான் தெரியும், அவன்கிட்ட சொல்லி இதை செய்ய சொல்லு, உனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு, அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டேன், நீ முன்னாடியே மாஸ்கோட பவரை டிஸ்கவர் பண்ணிட்ட, சரி சீக்கிரம் எல்லாரையும் போய் காப்பாற்றுப்போ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ மறக்காமல் நம்ம அதாவது லவுண்ட்ரியில் இருக்கிற பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்காகவாவது ஒரு லைக்கு தட்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் என்ன சொல்லணும்னு தெரியுமா? நிஞ்சா கேமிங் தமிழ் வாழ்க வாழ்க, நிஞ்சா கேமிங் தமிழ் சேவ் த சைல்ட்ரன்ஸ், ஹீ வில் பி நைஸ் அப்படின்னு கமெண்ட் வச்சு விடுங்க. சரி, நம்ம இப்போ லவுண்ட்ரி ரூமுக்கு தான் போனோம். நான் எங்கேயோ போய் தேடிட்டு இருக்கேன், மேலெல்லாம் போயிட்டு இதுக்கே ஒரு டைம் வேஸ்ட் ஆச்சு. சரி வாங்க, நம்ம லவுண்ட்ரியில் இருக்கிற சைல்டுக்கிட்ட கொண்டு போய் ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்தா அவன் எங்கே இருப்பான்னு கேட்டிங்கனாக்கா அது இதுக்குள்ளே தான் இருப்பான். இவன் இப்போ தான் கிராஃப்டர் பாய். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு ப்ளூ பிரிண்ட்ஸை அந்த கிராஃப்டர் பாய் கிட்டே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வேறு என்னன்னு தெரியுமா? நம்ம வேலை வந்துட்டு போயிட்டு க்ராபர் தேடி எடுத்து அந்த ஹாட் ஏர் பலூனில் இருக்கும்ல அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணணும். நான் போய் க்ராபர் தர்றேன். ஸோ க்ராபர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேபிளில் இருக்குது. சரி, இதை கொண்டு போயிட்டு கீழே இருக்கிற அந்த கேஸ் சிலிண்டர் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஓகே, எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னாக்கா கிளம்பிகிட்டு இருக்காங்க. ஆனால் கிளம்பிட்டாங்க அந்த ஸ்பெஷல் சைல்டை தவிர. நம்ம அந்த ஸ்பெஷல் சைல்டை கொண்டு போய் விட்டுருவோம். அதை நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடலேன். ஓகே ஃபியூல் டேங்க்கு காண்ட் ரிமூவர் சம்திங் இஸ் ஹோல்டிங். சரி, நம்ம இப்போ அந்த ஸ்பெஷல் சைல்டை கொண்டு போயிடலாம். ஈவன் எனக்கு என்ன சத்தம் கேட்டிருக்கோம். ஸோ ஓகே வாங்க நம்ம போகலாம். ஓகே, இவ்வளோ கூட்டிகிட்டு போகிறது வரைக்கும் நான் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ நம்ம அந்த சைல்டு கூட போகிறதுக்கு முன்னால் நம்ம வந்துட்டு ஒரு கேஸ் சிலிண்டரை வெற்றிகரமாக கொண்டு போய் வச்சிடலாம். ஓகே வாங்க போகலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நம்ம சிஸ்டர் பிலிப்பா பாருங்க எப்படி கிடையாது, என்னடா மூஞ்சி இது, இதை விட பிசியில் இருக்குல்ல ஈவன் அண்ட் ப்ரோக்கன் மாஸ்க், ஐயோ மூஞ்சிப்பா. சரி கொண்டு போய் சேர்த்துடலாம் வாங்க. ஓகே, நீங்கள் கேட்கலாம், ப்ரோ ஏன் ப்ரோ இந்த மிஸ்டீரியஸ் மேன் வந்துட்டு காரை மறைக்கிறாரு அதுக்கப்புறம் போடுறாரு அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் உள்ளுக்கு இருக்காங்களே, ஈவன் இவங்க தப்பிச்சு வந்துட்டாங்கன்னா கோமை அடித்து கொண்டுருவா. அதனால தான் இவர் வந்துட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமாக இந்த சில்ட்ரன்ஸை காப்பாற்ற வழி மறைச்சிக்கிட்டு இருக்காரு. சரி வாங்க கொண்டு போய்ட்டு விட்டுடலாம். ஓகே, பாதி பார்த்தீங்கன்னாக்கா ஹாட் ஏர் பலூனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் இருக்குது. சரி நம்ம அதை கொண்டு போய் இங்கே வச்சிடலாம். ஓகே, வெற்றிகரமாக ஃபர்ஸ்ட் ஒன்றை கொண்டு போய் வச்சாச்சு. வாங்க ரெண்டாவதாக போய் ஏற்று வந்துடலாம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா செம்ம லென்த்தாக தான் இருக்காரு. ஏன்னா வந்துட்டு சில யூடியூப்ஸ்லாம் 20 minutes எடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். சரி வாங்க போய் எடுத்து வந்துடலாம். ஓகே, நம்ம ரெண்டாவது எடுத்தாச்சு, வாங்க கொண்டு போய் வச்சிடலாம். ஓகே, வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெண்டாவதும் கொண்டாந்து சேர்த்தாச்சு. இப்போ இந்த சில்ட்ரன்ஸ் வந்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம பற்ற வைக்க முடியும். ஆமாம், அதோ அப்படி தான் காமிக்குது. சரி, இன்னும் முடிக்கல, வந்து குறவாக இருக்குது. சரி நம்ம கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபயர் எடுத்து வந்துடலாம். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெற்றிகரமாக ஃபயர் ஸ்டிக் எடுத்து வந்தாச்சு. ஃபயர் ஸ்டிக்கையும் கொளுத்தியாச்சு. நம்ம கொண்டு போய் வைக்கிறது தான் வேலை. அவங்க கொண்டு போய்ட்டு வச்சிடலாம். அது கூடி சீக்கிரம் அணைஞ்சிரும். இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இதை மட்டும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் காமிக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா அந்த வீடியோ வந்துட்டு முடிய போகுது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்கப்பா. ஓகே வியூவர்ஸ், 10 வச்சாச்சு. ஸோ ஓகே, மிஸ்டீரியஸ் மேன், நீங்கள் ஏன் மிஸ்டீரியஸ் மேன் எண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே எல்லாம் போட்டோம், நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ரெடியாக இருக்கோம். நம்ம வாங்க உள்ளுக்கு போயிடலாம். ஸோ உள்ளுக்கு போய் நின்றுக்கலாம். இங்கே வாங்க ப்ரஸ். ஓகே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வராங்க. ஸோ கதவு மூடுங்க ப்ளீஸ்.
ஓகே, நம்ம எப்படியோ ஈவன் அண்ட் ப்ரோக்கன் மாஸ்க் எப்பிக் எஸ்கேப் முடிச்சிட்டோம். அது ஆண்ட்ராய்டில். ஓகே, வாயை பாருங்கள். சரி, ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது இருக்கும். பாய். ஸோ ஈவன் அண்ணன் எப்படி சொல்கிறது, அவளும் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவ தான். அவள் மேலேயும் ஒரு குத்தமும் சொல்ல முடியாது. அவள் ஏன் அப்படி ஆனான்னு கேட்டிங்கனாக்கா, எலிசா வந்துட்டு செத்துட்டா, அவனால் தான் அப்படி ஆனா. ஸோ அதனாலையும் அதுக்கப்புறம் ராடு வந்துட்டு விட்டு போனால, அதனாலையும் அவள் எப்போ வந்து ஈவல் அண்ணா ஆனான்னு சொல்லிட்டு அவள் பேர் உண்மையான பேர் சிஸ்டர் மேடின். அந்த சிஸ்டர் மேடின் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தான் வளர்த்துருந்தா ரோட. ஆனால் இந்த பிலிப்பா மாதிரி நிறையா நன்ஸ் எல்லாம் இருந்தாங்களா, அவங்க வந்துட்டு இவன் உள்ளக்கே இந்த வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோடுக்குள்ளே விட்டாங்க. ரோடு கூட நல்லா தான் இருந்தான். ஆனால் ஈவல் எனக்கு கோவம் பொறுக்கல, அதனால் அந்த நன்ஸ் எல்லாம் கொண்டுட்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் வந்துட்டு ஈவல் நன்னு வந்துட்டு இடிச்சிட்டாங்க ரோடை. ஸோ ராட் சுலிவன், அதாவது ஜோசப் சுலிவன் வந்துட்டு செத்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதான் அதாவது ஐஸ்கிரீம் மேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கையில் பிடிச்சி ராடும் ஈவல் நன்னும் அப்படியே செத்துருவாங்க. ஸோ கைஸ், பாய்.